ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் பேச போறது ரொம்ப சென்சேஷனலான ஒரு டாபிக் நண்பர்களே. அது என்ன மேட்டர்னா, சமீபத்தில் ஒரு சீரியல் நடிகையோட வீடியோ லீக் ஆகி ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எதனால நடக்குது, எப்படி நடந்தது, யார் இந்த வீடியோ வெளியிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்தாலும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்பதான் நடக்குதா, அதுவும் இந்த டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. தமிழ் நடிகைகள் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நடிகைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம விவாதிக்க போறோம். இந்த மாதிரி சர்ச்சையில எந்தெந்த நடிகைகள் மாட்டினாங்க, இதெல்லாம் எதனால நடக்குது, யார் பண்ணது அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல நான் லீக் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இருக்க போதே தவிர யாரையுமே நம்ம குறை பேசுறதும் கிடையாது, குறை சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. இது ஒரு குறை பேசுற வீடியோவே கிடையாது. இது அவரவர்களோட தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் இதனால என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பேசிடுவோம். இப்போ வாங்க நண்பர்களே, நேரம் கடத்தாம வீடியோல போய் எந்தெந்த நடிகைகள்லாம் இந்த மாதிரி லீக்டு வீடியோ பிரச்சனையில மாட்டி அவங்களோட கெரியர்லாம் எப்படி நாசமா போச்சு, இதுல இருந்து மீண்டு வந்தவங்க யார் அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சென்சேஷனலா இவங்களை பத்தி தான் டாக்ஸ் வந்து சோசியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலும் போயிட்டு இருக்கு. யாரா இருந்தாலும் இது ஒரு டாபிக்கா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு பேசுறாங்க, வேற ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்து டைவர்ட் பண்றதுக்கு இந்த ஒரு பிரச்சனையை வந்து பூதாகரம் ஆக்குறாங்களா அப்படின்ற ஒரு அரசியலும் நம்ம தனி ஒருவன் படத்துல வர ஜெயம் ரவி மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா நமக்கும் கொஞ்சம் சமூக பொறுப்பு, சமூக அக்கறைலாம் இருக்குல்ல, அதனால தான் நானும் அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்ப்பேன். நீங்களும் முடிஞ்சா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுதானே. இப்போ நம்ம ஸ்ருதி நாராயணன் அவர்களோட மேட்டருக்கு வருவோம். அதாவது ஸ்ருதி நாராயணன் யாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல்ல ஆரம்பத்துல ஒரு சின்ன நடிகையா வந்தவங்க தான். மெயின் லீட்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஹீரோயினோட ஏதோ ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் அந்த சீரியல்ல நான் பார்த்தது கிடையாது. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த சீரியல்ல நடிக்கிற ஒரு நடிகைப்பா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சீரியல்ல இவங்களுக்குன்னு ஒரு லவ் போர்ஷன் வச்சு இவங்களோட கேரக்டர் வந்து பூஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பூஸ்ட் பண்ணப்பட்டது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நம்ம ஏகப்பட்ட காரணங்களை சொல்லலாம். ஆனால் சினிமாக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகையை யாருக்கோ பிடிச்சி போயிருக்குப்பா, அதுவும் இந்த சீரியலுள் தொடர்புடைய ஒரு முக்கியமான புள்ளிக்கு இந்த பொண்ணை பிடிச்சி போயிடுச்சு. அதனாலதான் இந்த பொண்ணோட கேரியரை நம்ம டெவலப் பண்ணி விடுவோமே அப்படின்ற ஒரு அக்கறையில பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கிடைச்சாலும் கிடைச்சது அந்த சீரியல்ல கிடைக்கிறதோட சமீபத்துல இவங்களோட லீக்டு வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் வந்தது. இதை பார்த்த உடனே இவங்க யாருன்றது தமிழ்நாட்டில் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லீக்டு வீடியோ பெருசா ஒரு சர்ச்சை பொருளாவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லீக் ஆன உடனே இந்த யூடியூப்ல வாயில வெத்தலை போட்டு அசை போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க பாருங்க, கண்டென்ட் கிடைக்காம. இவங்க எல்லாருக்குமே கண்டென்ட் கிடைச்சது. இதையும் தாண்டி அப்ப நீங்க தானே பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நான் ஒரு விழிப்புணர்வுக்காக பேசுறேன். மற்றவங்க எல்லாம் இதை வச்சு கண்டென்ட் பண்ணி கலாச்சுனுங்கிறானுங்க அந்த பொண்ணை. நான் சத்தியமா கலாய்க்க மாட்டேன். இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஸோ இது வந்து இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, என் அனுபவத்தை வச்சு இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி அவர்கள் இந்த வீடியோ லீக் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் 2 நாள்ல ரியாக்டே பண்ணல. இது அப்படியே வரும், அப்படியே காணா போயிடும். ஒரு 10 பேரோ ஒரு 100 பேரோ ஒரு 1,00,000 பேரும் பேசினாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பாப்புலாரிட்டி வரும். அதுக்கப்புறம் போற போக்கில் அதை மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாள் விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஆனா இது மிகப்பெரிய வைரலா போனதுக்கு அப்புறம் இதே வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜா வர வேண்டியது நெகட்டிவ் இமேஜா உங்களுக்கு மாறிடுச்சு. ஏன்னா சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு ஹோம்லி இமேஜ் அப்படின்ற மாதிரி தான் இவங்க டிராவல் பண்ணுவாங்க. இதை வச்சு சினிமா உள்ளேயும் வந்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி லீக்டு வீடியோ, இவங்களை பத்தி தவறான சர்ச்சை, இவங்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்விகள், இவங்க யாரு கூட தொடர்புல இருக்காங்க, இந்த மாதிரி நியூஸ் வரும் போதெல்லாம் இந்த நடிகையை பத்தி அப்பப்போ ஒரு இமேஜ் பூஸ்டிங் வரும். சோ அதை பத்தி ஒரு சில பேர் படிக்கும் போதோ வீடியோ பார்க்கும் போதோ இவங்க யாருன்னு தேட ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து பல பேரால அறியப்படுவாங்க. சோ இப்படியும் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து எல்லா நடிகர்களும் பண்றது உண்டு. எல்லா நடிகர்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சில நடிகர்கள் பப்ளிசிட்டிக்காக. சோ அந்த மாதிரி இந்த லீக்டு வீடியோவும் ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் இது மிகப்பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டியா போன உடனே இவங்களோட இமேஜ் ப்ராப்ளம் மட்டும் வரதையும் தாண்டி இவங்க பர்சனலாவே இவங்க அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால 2 நாள் கழிச்சு இவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, அந்த வீடியோல இருக்கிறது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ லீக் ஆகுதுன்னா 2 நாள் கழிச்சு ஏன் கொடுக்கணும், இமீடியட்டா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா எப்படியும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தகவல் போயிருக்கும். இருந்தாலும் நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா உடனே ரியாக்ட் பண்ணா அது நம்ம தான் உறுதிப்படுத்தி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட போறாங்கன்னு சொல்லி கூட சும்மா இருந்திருக்கலாம். இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பப்ளிசிட்டிக்காக கொஞ்சம் ஒரு 2 நாள் இருக்கும், நம்மளை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீரியல் நிறைய பார்க்க நம்ம நிறைய சீரியல்ல கமிட் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல கூட இருந்திருப்பாங்க. ஆனா இது இப்போ நெகட்டிவ் பப்ளிசிட்டியா மாறின உடனே உங்களுக்கு பிரச்சனை எப்படி போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ரெண்டாவது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது இந்த பொண்ணு வந்து இந்த சீரியல்ல நடிக்குதா, இந்த பொண்ணை வந்து எதனால யூஸ் பண்றாங்க, இப்பேற்பட்ட வேலைகளை பார்த்துருக்குது,
இந்த பொண்ணை சீரியல்லே போடாதீங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உண்மையாவே அந்த வீடியோல இருந்தது இவங்க இல்லையா அப்படின்ற மாதிரி என்னோட சஜஷன் அப்படின்ற மாதிரி யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா சத்தியமா அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா இன்னைக்கு டெக்னாலஜி எப்படி போயிடுச்சுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. இந்த ஏஐ அப்படின்னு வந்த உடனே தத்ரூபமா ஒரு மனுஷன் மாதிரியே ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்றோம். இதை வச்சு நம்ம எவ்வளவு படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அதனால இந்த ஏஐ வச்சு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியே இல்லாத வீடியோ கிரியேட் பண்றதெல்லாம் ஜூஜிபி மேட்ரு. அதனால இந்த நடிகையை வச்சு இவங்களோட இமேஜை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு வேலையை பார்த்து இந்த மாதிரி வீடியோ லீக் பண்ணிருக்கலாம். அதனால ஒரு நடிகை இந்த ரேஞ்சுக்கு தரக்குறைவா இறங்கி ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அவசியம் தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனா அந்த வீடியோல இருக்கிறது ஏதோ ஒரு பொண்ணு தான், ஆனா அழகா ஏஐ வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த வீடியோவோட இமேஜஸ் பார்க்கும் போதே தெரியும். ஏன்னா அந்த வீடியோ நான் பார்க்கல, அதோட இமேஜஸ் பார்க்கும் போதே தெரியுது இது ஏஐ கிரியேட் பண்ணது தான். ஏன்னா நானும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டு சாஃப்ட்வேர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஒரு ஆள் தான். இருந்தாலும் இன்னைக்கு சோசியல் மீடியால பார்த்தா இதை பல பேர் உண்மை அப்படின்ற அளவுக்கு பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இது ஒரு பெண்ணோட ஒரு இமேஜ் மற்றும் அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இது நம்ம ரொம்ப கொச்சையா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னோட கருத்துன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமால இந்த நடிகைகள் நடித்த நிறைய லீக்டு வீடியோஸ் எல்லாமே முக்காவாசி ஃபேக்காக தான் வரும். ஏன்னா டெக்னாலஜி வச்சு எல்லாமே என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லலைங்க, எலான் மஸ்கே சொல்லிட்டாரு. ஏஐ இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் வாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி. அதனால அந்த வீடியோல இருக்கிறது இந்த நடிகையே கிடையாது. இவங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக் வீடியோ. அது இவங்களை பழி வாங்குறதுக்காகவும் இருக்கலாம், இவங்க இமேஜை கிரியேட் பண்றதுக்காகவும் இருக்கலாம், இல்ல இவங்க இமேஜை நாசம் பண்றதுக்காக கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த பேச்சை இதோட விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி லீக்டு வீடியோல இந்த மாதிரி நடிகளோட இமேஜ் ஸ்பாயில் ஆகுது அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா? அதனால இந்த வீடியோ நான் சொல்லிவிட்டேன், இந்த வீடியோல நான் சொல்லிவிட்டேன். ஸோ இப்போ இவர்களை தொடர்ந்து அடுத்ததான் நான் சொல்ல போறது நடிகை நயன்தாரா அவர்களும். ஏன்னா இவங்களையும் வச்சு ஒரு லீக்டு இமேஜ் அப்படின்ற ஒரு இமேஜை வச்சு இவங்களோட மேட்டரே காலி பண்ணிட்டானுங்கப்பா, அதாவது இவங்களோட இமேஜே காலி பண்ணிட்டானுங்கப்பான்றதோட பண்ணிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். யார் அவரு? நம்ம சிம்பு அவர்கள் தான். அதாவது அந்த காலகட்டத்தில் நம்ம நயன்தாரா அவர்களோட முதல் படம் ஐயா, தமிழ்ல ஐயான்ற ஒரு படம் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சந்திரமுகி அப்படின்ற ஒரு படம் நடிச்சு ஒரு ஹோம்லி லுக்கில் ஒரு ஹோம்லி பொண்ணுப்பா. அந்த காலகட்டத்து சரோஜா தேவி, இந்த காலகட்டத்து தேவயானி அப்படின்ற ரேஞ்சில் இவங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி வச்சு வண்டி ஓட்ட முடியல. அடுத்தடுத்து வரவங்களாம் சொல்லுவான் இல்லைங்களா, நல்ல கிளாமர்ல போ, சூப்பரா போ, பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் கிட்ட வாய்ப்பு கிடைச்சதே தவிர ஒரு லீடிங் ஒரு வளர்ந்து வரும் நடிகர்கள், ஒரு யூத்தான நடிகர்கள் கிட்ட இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இவங்க போய் சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, நீ நடிகர்கள் எல்லாமே ரஜினி கூட சரத்குமார் கூட இப்படியே நடிச்சிட்டு இருந்தா நீ அந்த ரேஞ்சிலே தான் போயிடுவ. நீ இளம் ஹீரோக்கள் கூட நடிக்கணும்னா நீ ரொம்ப மாடர்னாகவும் வெஸ்டர்னைஸாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி டைவர்ட் பண்ணி இவங்க நடித்த படம் தான் வல்லவன் அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த வல்லவன் படத்துல இவங்க நடிச்சிட்டு இருக்கும் போது அந்த படத்தோட கதை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் சத்தியமா ஓடவே ஓடாது. வெளில வந்தா இதை ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பண்ணி நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணி மக்களை தேட்டர் உள்ள வர வைக்கணும்னு சொல்லி நம்ம சிலம்பரசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு சில ப்ரமோஷன் பண்ணாரு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த நயன்தாரா அவர்களோட உதட்ட கடிச்சு இருக்கிறது. இதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் லிப்லாக் பண்ணிக்கிறது, பர்சனல் போட்டோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால லீக் பண்ணாரு. சரிப்பா, இதெல்லாம் நயன்தாராக்கு தெரியாம நடந்திருக்கும். அவங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் நயன்தாரா அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படம் முடிஞ்ச உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. நயன்தாரா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சினிமாவில் நடிச்சு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு நல்ல ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஒரு நடிகர் குடும்பத்தில் போய் செட்டில் ஆகாம இவன் வேற நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறான்றானே அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த நம்பிக்கையில தான் இவர் கூட இன்டிமசியாக இருந்த இந்த வீடியோஸ், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லீக் ஆகும் போது அவங்க கம்னு இருந்தாங்க. கடைசியில் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுதா இது எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டண்ட், உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இது நான் சொல்லலப்பா, அந்த காலகட்டத்தில் ஒரு சர்ச்சை இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. அதை நான் திருப்பி ரீகால் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான லீக்டு வீடியோ, லீக்டு ஃபோட்டோ கூட ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அப்படின்றத இந்த சம்பவத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டது என்னமோ நயன்தாரா அவர்கள் தான். பாதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ ஒரு 50%. சிம்பு அவர்கள் கூட நடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கெரியர் சின்ன சின்ன நடிகர்களோட நடிக்க ஆரம்பிச்சு இன்னி நல்ல நிலைமையில இருக்காங்கல்ல, அதுவும் ஒரு காரணம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இவர்களை தொடர்ந்து மூன்றாவதா சொல்ல போறது பிரகயா அப்படின்ற ஒரு நடிகை இருக்காங்க. அப்படி ஒரு நடிகை இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வரலாறு முக்கியம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சாங்க. ஆனால் மலையாளம் தெலுங்குலாம் இவங்க ஓரளவுக்கு தெரிஞ்ச மூஞ்சி தான். இவங்க ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்ட சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட லீக்டு வீடியோஸும் வந்ததுன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டானுங்க ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு நல்ல போட்டோ பிளர் பண்ணி இவங்க இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டானுங்க. இது இவங்களே பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்க வெளியிட்ட ஒரு வீடியோல இருந்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா தயவு செய்து, இப்பதான் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கத்தோட சொன்னாங்க.
அதுல வந்து அந்த வீடியோல அவங்க பேசும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பண்றனால எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் வருமே தவிர என்னோட கெரியருக்கு இந்த ஒரு விஷயம் எந்த லெவல்லையும் வந்து உறுதுணையா இருக்காது. அதனால இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டி எல்லாம் தயவு செய்து பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ தான் அப்படின்ற மாதிரி. ஆனா எதனால இதை பண்றாங்க ஒரு சில பேர் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக கூட இருக்கலாம், இல்ல அந்த நடிகரதை பிடிக்காம இருக்கலாம். இது வந்து அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்க்குற ரசிகர்கள் கரெக்டான படிப்பு படிச்சு கரெக்டான ஒரு உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா பண்ண மாட்டானுங்க. ஆனா இந்த டெக்னாலஜியை கத்துக்கிட்டு தவறான பாதையில போயினுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க, அவங்கள தடுக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், மக்களாகிய நாம அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணோம்னா இவங்கள மாதிரி ஆட்கள் வளர மாட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி நான்காவதா நடிகை ஓவி அவர்களை பத்தி சொல்லலாம். இவங்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு சத்தியமா இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு ஏன் தெரியணும், தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அவங்க என்ன எனக்கு பர்சனலா ஏதாவது சொந்தக்காரங்களா இல்ல தெரிஞ்சவங்களா ஃப்ரெண்டா? ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் இவங்க செய்யற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துக்காம இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பமான நடிகைன்னு வச்சுக்கோங்களேன். சமீபத்தில் கூட இவங்க வந்து பாய் ஃப்ரெண்டு கூட இன்டிமசியா இருந்த ஒரு வீடியோ லீக் ஆச்சு. இந்த வீடியோக்கு வந்து ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராமில் அவங்களை கேள்வி கேட்கும் போது ரொம்ப நக்கல் பதிலாம் சொல்லியிருந்தாங்க. என்ஜாய் பண்ணுங்க, லிங்க் இருந்தால் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியா ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப வாயில் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இது வரேன் இரு, உன்னை வச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நல்லா செஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கும்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் அது ஓவியா தான், ஏன்னா கையில் போட்ட டாட்டூலாம் இருக்குது, ஹேர் ஸ்டைல்லாம் அதே மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 90% அது உண்மையான வீடியோவாக கூட இருக்கலாம். அதை என் வாயில சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. இருக்கலாம், ஆனால் இல்லாமையும் கூட இருக்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். ஸோ அந்த வீடியோ எப்படி லீக் ஆச்சு அப்படின்றத அவங்களே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை வச்சுருந்தேன். ஸோ இவன் வந்து டேப் வச்சு எடுத்துருக்காமையும் போகலாம். ஸோ அதனால் அவனை நான் ரொம்ப நம்பினேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னமோ துரோகம் பண்ணானோ என்னமோ, இவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சனால இவங்க அதை வச்சு கொஞ்சம் அனுபவிச்சாங்க. இந்த ஓவியான்ற நடிகை வந்து பிக் பாஸுக்கு அப்புறம் எல்லாரும் மறந்து போட்டானுங்க. அது ஒரு ரிமைண்டராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் மறந்துட்டாங்க, வேஸ்ட்டு. அதாவது இந்த ஸ்ருதி நாராயண மேட்டர் அளவுக்கு அது போல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடிகை ஓவியா அவர்களுக்கு. என்ன பண்ணுறது, ஓவியா நடிச்சாதான் பார்ப்பாங்க எல்லாரும். ஐந்தாவதா நடிகை த்ரிஷா அவர்கள், இவங்களோட இந்த பாத்ரூம் லீக்டு வீடியோன்னு ஒன்று விட்டாங்க. அந்த வீடியோ வந்து ஃபேக்குன்னு நிரூபிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் இருந்தால் ஃபேக்கா ரியல் வீடியோ மாதிரியே கிரியேட் பண்ணியிருப்பானுங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு ஊரில், ஏதோ மால்தீவ்ஸோ ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பொண்ணு குளிக்கிறது இவங்க வீடியோ எடுத்துட்டு த்ரிஷான்னு அலைஞ்சு சத்தியமாக அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணவங்களாம் நல்லா சம்பாரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வச்சு களை கட்டிட்டு இருந்தது. த்ரிஷாவோட அம்மாவே பொறுமை தாங்க முடியாம, அது என் பொண்ணே இல்லைங்க, என் பொண்ணோட பாடி லாங்குவேஜ் அது கிடையாது, தயவு செய்து நம்புங்க அப்படின்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை, இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா பாருங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோவும் ரியல் கிடையாதுங்க, ஃபேக்குங்க. இப்போ சொல்கிறேன் நான். ஸோ எதுவுமே ரியல் கிடையாது. ஏன்னா யாருமே ஒரு பப்ளிக் இமேஜில் இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ அசால்ட்டா எடுத்துக்கூடா வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து நிற்க மாட்டாங்க. ரொம்ப ப்ரைவசியில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணி எல்லாரோட இமேஜையும் கெடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாமே நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இந்த மாதிரி விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்ணாம, இந்த மாதிரி டாபிக்ஸை பத்தி நம்ம அதிகமா பேசாம, இது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசியம், அரசியல், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகாது, நம்ம மனசும் வேஸ்ட் ஆகாது, நம்ம மூளையும் வேஸ்ட் ஆகாது. இருந்தாலும் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது யார் பண்றா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகைகள் ஆரம்பத்தில் வரும்போது ரொம்ப சிம்பிளா வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு சில பேரோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளில போகணும்னு முயற்சி பண்ணும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் இவங்களை மிரட்டுறது, இந்த மாதிரி சில வேலைகளை பண்றதும் உண்டு. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க கூட நடிக்கிற சக நடிகர்களாக இருக்கலாம், இவங்களோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா இவங்க தான் இன்னார் தான் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்ல வந்த விஷயம் இந்த நடிகைகளுக்கு மட்டும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏற்கனவே ஒரு சில நடிகைகளான இந்த சஞ்சனா, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் படத்தில் வந்த இந்த ஹீரோயின் பேர் தெரியல, தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. அதுக்கப்புறம் நடிகை ரஞ்சிதா, அன்சிகா, அதுக்கப்புறம் அக்ஷரா ஹாசன், வசுந்தரா, இவங்கள மாதிரி ஏகப்பட்ட நடிகைகளை சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே வலுக்கட்டாயமா பண்ணப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாமே அவங்களோட இமேஜை கெடுக்கிறதாகவும் இருக்கலாம், இவங்களோட இமேஜை ப்ரமோட் பண்றதா கூட இருக்கலாம். அதனால இது எதையும் பெருசா கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டோம்னு வைங்களேன், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.